ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு யார் மூலமாவது வந்து உனக்கு தேவையான பணத்தை தரப்போகிறேன். பெரிய சந்தோஷத்தில் உன் இல்லமே மகிழ்ச்சி அடையப் போகிறது என் செல்லமே. அது ஏன் என்று தெரியுமா? நீ நித்தம் ஒவ்வொரு குழப்பம், புதிய புதிய எண்ணங்கள், அவைகள் உன்னை ஈர்க்கும். அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள் பல பல உள்ளன. இவைகள் எல்லாம் உன்னை மாற்றத்தான். அதை தெளிவாக புரிந்து கொள். ஒரு விஷயம் உன் முன் நடக்கிறது என்றால் அதை எதிர்கொள்ள நினைத்து தைரியமாக நினைத்து போராடு. அதிலிருந்து தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும். நீ ஓடும் ஒவ்வொரு நேரமும் அதனால் வழிகளுக்கு ஆளாவாய். அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாரசம் இருக்கிறது. எந்த ஒரு மாதிரியான நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும். கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும். என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்துள்ளதா? 1000 மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும். ஐம்பூதங்களில் ஒன்றால் ஆன கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் ஐம்புலன்களான மனித உடலை இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை! அந்த நம்பிக்கை, விசுவாசம் பரீட்சை. இதுதான் நீ பாதி அளவில் தாண்டிய விட்டாய். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, பக்தி, அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ பாதி கடலின் சம அளவை இன்று இருக்கிறாய். ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம், அது மிக தந்திரமான ஆயுதம். ஆம் செல்லமே, அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம். இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பது சிக்கலான ஒன்றுதான். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியான மொழிகள், வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது. ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் ஒரு திசைதான். ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசைகளாய் இருக்கும் வழிகள் அதிகம். பல வழிகள் இருக்கிறது. என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து இருப்பார். ஆம் செல்லமே, அதை நினைவில் வைத்துக்கொள். மேலும் நீ வாழ்க்கையில் கடக்கும் தூரமும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய்? உன்னுடைய வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷங்களும் உணர்வுகளும் நிறைய இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா என் செல்லமே? உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானமும் ஏமாற்றமும் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனைகளும் வலிகளும் அனுபவித்து வருகின்றனர். வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும். இதோ உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்து மட்டுமே இருக்கும் என்று நீ முடிவு செய்து விடாதே. ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படு. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது. ஆம் செல்லமே, அப்படி வரும்பொழுது உனக்கான பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் எல்லாம் உன்னை விட்டு பறந்தோடி உனக்கான நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாக முடித்து உனக்கு தேவையான உன் சாயப்பா பணத்தை தரப்போகிறேன். நீ கஷ்டத்திலிருந்து மீளப் போகிறாய். பெரிய சந்தோஷத்தில் உன் இல்லமே மகிழ்ச்சி அடையப் போகிறது. ஆம் செல்லமே, உனக்கானது உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது. கலங்காதே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நல்லது நடக்கும் என் செல்லமே, தைரியமாக இரு. மேலும் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து மட்டும் வருத்தப்படாதே. அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு. உன் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்காது. ஆகவே எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறு. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஆகவே முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஏனென்றால் தவறில் மட்டும்தான் நீ பாடங்களை கற்றுக்கொள்கிறாய். அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் உன்னால். ஆம், உனக்கு தவறு சொல்ல 10,000 பேர் வருவார்கள். ஆம்,
நீ செய்ததெல்லாம் தவறு என்று. ஆனால் உன்னுடைய வாழ்வதற்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் அந்த நேரத்தில். ஆகவே அந்த ஒரு வாரியான வாழ்க்கையை நீயாகத்தான் தீர்மானித்து கொண்டு வாழ பழகிக்கொள். யாரையும் அண்டி இருக்காதே, யாரையும் சார்ந்து இருக்காதே. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய். பின்விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள். நீ மேலும் நல்ல மனிதர்களுடன் பழகு என் செல்லமே. எதையும் 1க்கு 10 முறை அல்லது 100 முறை யோசித்து செய். உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது, இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று நினைப்பாய். அது முற்றிலும் தவறு. ஏனென்றால் துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர கோழையாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என் செல்ல பிள்ளைகளே. நான் எல்லோருக்கும் தான் சொல்கிறேன். ஆத்திரத்தில், அவசரத்தில் ஒரு சில முடிவுகள், தவறாக முடிவுகள் எடுக்கும் பொழுது அது உன் குடும்பத்தையும் பாதித்து விடும், எல்லோருடைய நிம்மதியும் கெடுத்து விடும். ஆத்திரத்தில் மட்டும் கோழையாக எந்த ஒரு முடிவும் எடுத்து விடாத என் செல்லமே. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. உனது பண கஷ்டம் எல்லாம் தீரப்போகிறது. தைரியமாக இரு. நீ நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை. நான் சொல்வதை, உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்கிறாய். அப்படி நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் தரப்போகிறேன். ஆம் செல்லமே, சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராக, வாழ்க்கையை இனிமையாக எடுத்து இன்பமாக வாழ பழகிக்கொள். எந்த ஒரு பிரச்சனையானாலும் தைரியமாக எதிர்கொள். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது, உனக்காக சில சங்கடங்கள் வரும்போது உன் சாயப்பா உன் பின்னால் இருந்து அதை செம்மைப்படுத்தி விடுவேன். துன்பத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். அதற்கான நிவர்த்தியை எப்படி சரி செய்து அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே துன்பத்தை தாண்டி செல்ல முடியும். இதோ உன் கோரிக்கைகளை என்றுமே உன் சாயப்பா நிராகரித்தது கிடையாது. உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை அழித்து விடு. ஏனென்றால் உனது நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது. ஒருபோதும் உன் சாயப்பா நான் கைவிட மாட்டேன். அந்த நம்பிக்கை எப்போதும் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே உன்னை சுற்றியே நான் இருக்கிறேன் என் செல்லமே. நீ என்னுடைய பொக்கிஷம், என்னுடைய செல்ல பிள்ளை. நீ துவாரகமாயின் செல்ல பிள்ளை. ஆம், உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா என்றும் கைவிட்டதில்லை. ஆம், அதை புரிந்து கொண்டு வாழப்பழகு. எதையும் நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் வென்று காட்டுவாய். ஆம், இன்று உனக்காக யார் மூலமாவதாக உனக்கு உதவி செய்வேன். அந்த உதவி என்ன தெரியுமா? உனக்கு தேவையான பணத்தை தரப்போகிறேன். பிறகு பார், உன் குடும்பமே பெரிய சந்தோஷத்தில் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.